ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக்கு வந்துட்டேன். நாம இப்போ த ஹீரோ ரிட்டர்ன்ஸ் எபிசோட் 7 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் ஆரஞ்சு கலர் டஞ்சன் கேட்டு தானே சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவங்க டீமும் உள்ளே போயிருப்பாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் பெரிய சைக்கிளாப் மான்ஸ்டர் அங்கே இருக்க நிறைய மான்ஸ்டர் ஒன்றா சேர்ந்து அட்டாக் பண்ண வரும். அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ சும்மா சர்வசாதாரணமாக எல்லாத்தையுமே வெட்டி வீசி போட்டு தள்ளிடுவார். அதை பார்த்துட்டு அந்த டீம் லீடர் லீ, ஏய் நீ சீராங்க இல்லை, நீ ரொம்ப பயங்கரமான ஆளு, நீ எங்கள் கூட வாயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை சப்போர்ட்டு கூப்பிட்டுருப்பாரு. அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் அந்த டஞ்சன் கேட்டு 3 நாள் டஞ்சன் கேட்லேருந்து எப்படி வெளியே போகிறது அப்படின்னு தெரியாமல் டஞ்சன் கேட்டுக்குள்ளே நம்ம ஹீரோ அவங்க டீம் எல்லாருமே உள்ளே போய்கிட்டே இருப்பாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது வேற எதுவும் மான்ஸ்டர் இங்கே இல்லையே, வந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்துக்கிட்டே போவாங்க. நம்ம ஹீரோ அவங்ககிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ஏரியாவில் வேற மான்ஸ்டர் எதுவுமே இல்லை, நம்ம தைரியமாக போகலாம் அப்படின்னு அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது அந்த சிவப்பு முடி லீ கிட்ட, ஏய் நம்ம பிளான் என்ன, நம்ம பாட்டுக்கு உள்ளே போயிட்டே இருக்கோம், ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு லீயும், நம்ம உடனே உள்ளே போகணும், இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு வெளியே போயாகணும், அதை தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும், உடனே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது சோலோ லெவலிங்கில் வர மாதிரி ஒரு கேட்டு வருது. அதாவது டபுள் டஞ்சன் மாதிரி ஒரு டோர் அங்கே வருது. அதை பார்த்துட்டு என்னடா இது டஞ்சன் கேட்டுக்குள்ளே புதுசாக ஒரு கேட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோ இவங்க எல்லாருமே பார்த்துட்டு, இப்போதான் சரியான நேரம் வந்துருச்சு, இப்போ இவங்களோட உண்மையான முகம் வெளியே தெரிய வரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சரியான நேரத்துக்காக காத்துட்டு இருந்திருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு இங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நியூஸ்ல எல்லாம் இங்கே போனவங்களை ஒருத்தன் கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அது யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ தெரிஞ்சிருக்கிற நேரம் இதுதான். நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சி அந்த கேட்டை அவங்க அப்படியே தள்ளி திறந்துட்டு உள்ளே வருவாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த மஞ்சள் சட்டைக்காரன், ஆமாம் நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம், இந்த இடமே அமைதியாக இருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறமா அங்கே தூரத்தில் ஒரு கேட் இருக்கும். அந்த கேட்டை பார்த்துட்டு அந்த ஷார்ட் கேர் பொண்ணு, அங்கே பாருங்க அந்த கேட் இருக்கு, அந்த கேட்டு வழியா நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த வெளியே போகலான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பா. லீ அதை பார்த்து, போகாத நில்லு அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிப்பாட்ட ட்ரை பண்ணுவான். ஆனால் அவள் கேட்காம போய்கிட்டே இருப்பா. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அவள் போகும்போது டக்குன்னு முன்னாடி டஞ்சனோட சிஸ்டம் ஆன் ஆயிடுச்சு, இந்த டஞ்சன் கேட்டுக்குள்ளே வந்த உங்களுக்கு ஒரு புது டாஸ்க் இன்னும் சீக்கிரத்தில் வந்துடும் அப்படின்னு சொன்னோன்னே இதெல்லாம் பார்த்து அவங்க, என்னது புதுசாக ஒரு ஸ்க்ரீன் வந்திருக்கு, இந்த ஸ்க்ரீனை பார்க்கும்போது டவர் ஆஃப் ட்ரைல்ஸில் வர மாதிரி இருக்குது, இது எப்படி டஞ்சன் கேட்டுக்குள்ளே வந்தது அப்படின்னு எல்லாருமே டவுட்டாக பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ இப்போ தான் புதுசாக ஒரு விஷயம் வரப்போதா, நம்ம எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கணும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ மறுபடியும் ஸ்க்ரீன் பாப்பப்பாகி உங்களுக்கு 2 டாஸ்க்கு கொடுக்கப்படுது. மொதல் டாஸ்க்கு, மொதல் 1/2 மணி நேரத்தில் ஒரு கதவை திறந்து உள்ளேருந்து நிறையா மான்ஸ்டர்ஸ் வரும், அது கூட நீங்கள் சண்டை போடணும் ஒரு 30 நிமிஷத்துக்கு. இல்லை உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் உங்களை அப்படி விரட்டிக்கிட்டே இருக்கும், அதுக்கிட்ட 1/2 மணி நேரம் மாட்டாமல் நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். இந்த 2 டாஸ்கில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணுங்கள், இல்லை உங்களுக்கு நானே ரேண்டமாக ஒன்று கொடுத்துருவேன், உங்களுக்கு 10 நிமிஷம் தான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த சிவப்பு முடி அப்புறம் ஹீலிங் பொண்ணு இவங்களாம் என்ன பண்ணுறது, நம்ம பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம், இங்கேருந்து வேணால் தப்பிச்சு ஓடிடலாமா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஷார்ட் கேர் பொண்ணு, அதுதான் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கு, நம்ம 2வது ஆப்ஷன் சூஸ் பண்ணி இங்கேருந்து அப்படியே ஓடலாம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட அந்த மஞ்சள் சட்டையும், எனக்கு என்னமோ இது சரியா படலை, உன்னோட ஐடியா முட்டாள்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஷார்ட் கார்ட் பொண்ணும் மஞ்சள் சட்டையும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த சிவப்பு மொழி தான், சண்டை போடாமல் நிப்பாட்டுங்கடா அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் நம்ம லீ பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அப்போ அந்த லீ நம்ம ஹீரோவை திரும்பி பார்ப்பான். நம்ம ஹீரோ உடனே, இங்கே பாருங்க என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போனாலுமே அது கையிலேருந்து மாட்டிக்குவோம், ரொம்ப நேரம்லாம் ஓட முடியாது, நம்ம வேணா ஆப்ஷன் 1 சூஸ் பண்ணலாம், இங்கே நின்று அதுங்க கூட சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஷார்ட் கார்ட் பொண்ணு, யாரா அவன் ஒரு சீரா ஹண்டர், இப்போ நம்ம எல்லாத்துக்குமே லீடர் ஆகிட்டானா, இவன் தான் இப்போ நம்ம லீடரா, அப்போ லீ யாரு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ அந்த ஷார்ட் கேர் பொண்ணுக்கிட்ட, நான் சொல்கிறத ஒழுங்காக கவனி, இதை விட்டால் நமக்கு வேறு வழி கிடையாது அப்படின்னு அவன் ஹார்ஸாக பேசிடுவான். அது கேட்டு அவ, என்கிட்டயே இந்த அளவுக்கு ஹார்ஸாக பேசுகிறானா, யாரா அவன் ஒரு சீராங்கன்று என்கிட்டே திமிரா பேசுகிறானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோ வெளாவரியாக எல்லாத்துக்குமே புரிய வச்ச உடனே அங்கே கேப்டன் லீயும், சரி அவன் சொல்கிறதான் ரைட்டு, நம்ம இங்கே நின்று சண்டை போட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணிடுவார். எல்லாருமே அவெஞ்சர்ஸ் அசம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் அமெரிக்கா சொன்ன மாதிரி சுற்றி ரவுண்டாக நின்று அந்த ட்ரெயிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் 30 செகண்டில் ட்ரெயில் ஆரம்பிக்க போகுது, இப்போது சண்டை போட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவு அப்படி ஓப்பன் ஆகும். அங்கே ஓப்பன் ஆனோடனே உள்ளேருந்து டைப்பாக வித்தியாசமாக மான்ஸ்டர் எல்லாமே வரும். அது எல்லாமே வந்து வேகமாக ஓடி வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அதில் ஒரு பச்சோந்தி மாதிரி இருக்கிறது வாழை வச்சு அப்படி பிடிச்சி ஸ்வாடை பிடிக்கும். அப்படி பிடிச்சி தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்கும்போது பட்டாருன்னு லீயோட கழுத்தை பிடிச்சிரும். குறுக்க வந்து நம்ம ஹீரோ தான் அதோட வாழை அப்படி வெட்டி விட்டுருக்கும் போது அது அப்படி பறந்து வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரும்.
நம்ம ஹீரோ அதை வெட்டி வீசிட்டு இருப்பான். அதே நேரம் அங்க இருக்க எல்லாருமே சுத்தி வர மான்ஸ்டர்ஸ் கூட சும்மா பயங்கரமா சண்டை போட்டு இருப்பாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ செம்ம ஸ்பீடா போய் ஒரே அடியில் அங்க எல்லாத்தையுமே தெறிக்க விட்டுருவாரு. சும்மா சூப்பர் ஹீரோ லேண்டிங் கொடுத்து கெத்தா நிற்கும் போது அப்போ நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருப்பாரு, இங்கே கூட்டத்துக்குள்ளே யார் கருப்பாடுன்னு இன்னும் கூடிய சீக்கிரத்தில் தெரிய வந்துடும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க எல்லாருமே சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த ஹீலிங் பொண்ணு அங்கே பாருங்கப்பா அப்படின்னு அவ சொல்லும்போது பார்த்தா அந்த டோர் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். அதுக்கு வெளியே பார்த்தா அந்த முக்காடு போட்டவங்க இவன் தான் மற்றவங்க எல்லாத்தையுமே கொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்த பாருங்க. ஆனால் அந்த முக்காடு போட்டவன் செத்து போனதை பார்த்தா ஹண்டர்ஸ் எல்லாம் வாயை பொழுது பார்த்துட்டு இருப்பானுங்க. அவன் எதுக்குடா திடீர்னு அங்கே போனான், அது ஒரு ட்ராப்னு தெரியாதா, அந்த கதவுல மாட்டி அவன் செத்து போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்துட்டு இருப்பாங்க. லீ உடனே இங்கே மான்சஸ் எல்லாம் நம்ம கூட சண்டை போட்டு தான் இருக்கு, கவனமாக சண்டை போடுங்கடா இல்லைன்னா நம்மளை அது கொண்டுருண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் லீ எல்லாருக்குமே சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே டக்குன்னு சிஸ்டம் பாப்பாகி இங்கே ஒருத்தர் தப்பிச்சு போய் ட்ராப்பில் மாட்டி இறந்து போயிட்டாரு. அதனால நீங்கள் தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம், நீங்கள் வந்த வழியாகவே வெளியே ஓடிப்போங்க, உங்களுக்கு கொஞ்ச நேரம் தான் டைம், 3 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் அங்கே ஓடி போய் தப்பிச்சிருங்க அப்படின்னு சிஸ்டம் பாப்பாகும். இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா இது திடீர்னு இதுவே வழியெல்லாம் அடைக்குது, வழியெல்லாம் ஓப்பன் ஆகுது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ லீ கிட்ட நம்மளுக்கு இதுதான் சான்ஸு, சீக்கிரமாக இங்கேருந்து வெளியே போயிருங்க, இதுதான் சரியான வாய்ப்பு, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம போனோம் கேட்டு ஓப்பன் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விரட்டி விட்டுருவான். அதை கேட்டு இந்த ஷாட்காரும் என்னடா அவன் புதுசாக லீடர் மாதிரி ஓவராக பேசிகிட்டு இருக்கான், சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த வழியாகவே கதவை திறந்துட்டு வேகமாக ஓடலாம்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க. அப்படி அவங்க போகும்போது இந்த பக்கம் நம்ம இரவும் நான் இங்கே இருக்கிறேன், ஏன்னா நீங்கள் அங்கே போகும்போது கேட்டை ஓப்பனில் வைக்கணும்னா இங்கே மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே நான் தடுத்து நிப்பாட்டணும், அதுக்காக நான் இங்கே நிற்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போக சொன்னாலுமே அதை கேட்டு அந்த ஹீலிங் பொண்ணு நீங்கள் இங்கே இருக்கீங்களா, நீங்கள் தனியாக என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அந்த ஹீலிங் பொண்ணு நம்ம ஹீரோ மேலே ரொம்பவே பாசமாக தான் இருக்கா. அவன் நம்ம ஹீரோ கிட்ட நான் வேணா உங்க கூடயே இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோவையும் அந்த ஹீலிங் பொண்ணையும் விட்டுட்டு மற்றவங்க எல்லாருமே வெளியே போகலான்னு சொல்லிட்டு கதவை அப்படியே மூடிட்டு வெளியே ஓடுவாங்க. அப்போ லீ நம்ம ஹீரோவை பார்த்து இங்கே பாரு கிம், சீக்கிரமாக வரணும், உனக்காக வெயிட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை டப்புன்னு மூடிட்டு அவர் அங்கேருந்து ஓடுவார். இங்கே அந்த ஹீலிங் பொண்ணு அவளே வந்து நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தவ ஐயோ நான் அவசரப்பட்ட போல இருக்கே, நம்ம 2 பேரும் மட்டும் தான் இங்கே இருக்கோம், நம்ம செத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நீ தானே இங்கே இருக்குன்னு நினச்ச, அப்புறம் எது கழுறன்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவ்வளோ நேரம் ரொம்ப நல்லவா மாதிரி இருந்தவ பட்டுன்னு பார்த்தா அவளோட சட்டைக்குள்ளேருந்து ஒரு கத்தியை எடுத்து வெட்ட வருவா. நம்ம ஹீரோ டக்குன்னு ஸ்வாடை எடுத்து என்ன உன்னை பற்றி எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா, நீ என்கிட்ட பேசுகிறத வச்சே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்வாடை வச்சு ஒரு வீசுனா சட்டையெல்லாம் கிழிச்சா அதில் ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிள் என்னன்னு பார்த்தா அது ஒரு டம் கில்டோட சிம்பிள். நம்ம ஹீரோ உங்களோட கில்டு மெம்பர் எல்லாருமே கொலகாரங்க தானே, நீங்கள் ஆரம்பத்தில் கில்டு மாதிரி ஆரம்பித்து எல்லாத்தையுமே கொன்று அவங்ககிட்ட இருக்க எல்லாத்தையுமே அபகரித்து ஒரு கல்ட்டு குரூப் மாதிரி கொலகார கும்பலாக சுற்றிட்டு இருக்கீங்க, உங்களோட பிளான் என்னென்னு எங்களுக்கு தெரியாதா, டஞ்சன் உள்ளே வரவங்க எல்லாத்தையுமே கொண்டுட்டு அதில் இருக்க எல்லாத்தையுமே எடுத்து ஆட்டையை போட்டு நல்லா வாழணும்னு நினைக்கிறீங்க அதானே, உன்னோட புத்திசாலித்தனம்னா என்கிட்ட வேலைக்காகாது, இங்கே இருக்க எல்லாருமே அவங்களோட கேரக்டரில் இருந்தாங்க மாறவே இல்லை, ஆனால் அந்த முக்காடு போட்டவன் தான் கொலைகாரன் நான் நினச்சேன், ஆனால் போக போக அவன் செத்து போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது நீ தான் இதுக்கு பின்னாடி எல்லாம் இருக்கிறேன்னு, நீ இதுக்கப்புறம் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவள் சிரிச்சுக்கிட்டு கண்டுபிடிச்சிட்டியா, சரி விடு நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு அவளோட இன்விசிபிள் ஸ்கில்லை யூஸ் பண்ணி அங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு கதவை திறந்து போக பாப்பா. படார்னு அந்த இடத்துக்கு என்ன ஆகும், அந்த இடத்துல லைட்லாம் ஓப்பன் ஆகி உள்ளேருந்து இன்னும் நிறைய மான்ஸ்டர்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வெட்டின இடத்துல ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். அங்கே ரத்தம் வந்தோன்னே அந்த இடத்த தொட்டு பாப்பா, பின்னாடி பார்த்தா அவளுக்கு பின்னாடி மான்ஸ்டர்ஸ்லாம் வரும். அந்த மான்ஸ்டர் எல்லாமே சேர்ந்து அந்த பொண்ணு ஹீலிங் பொண்ணை அப்படியே கடிச்சு கொன்று போட்டுருங்க. நம்ம ஹீரோ அதை கண்டுக்கிடாமல் அசால்ட்டாக போயிடுவான். இங்கே நிறைய மான்ஸ்டர்ஸ் நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நின்றுருக்கோம். நம்ம ஹீரோ அங்கே இருக்க எல்லா மான்ஸ்டரையும் அப்படி சும்மா வெட்டி வீசிக்கிட்டு இருப்பான். வாங்கடா நீயா நானான்னு பார்த்துக்கலாம் அப்படி. இன்னும் நிறைய மான்ஸ்டர் பறந்து வரும் ஓடி வரும், இந்த மாதிரி நிறைய வந்தாலுமே நம்ம ஹீரோ குறுக்க பூந்து எல்லாத்தையுமே வெட்டிட்டு இருப்பான். பறந்து போய் டைனோசரையும் வெட்டி வீசிட்டு சும்மா செம்மையாக லேண்ட் ஆகிட்டு இருக்கும்போது இன்னும் நிறைய போர்ட்டல் மாதிரி ஓப்பன் ஆகி மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு எனக்கு நல்ல வேட்டை தான், எப்படியா இருந்தாலும் இதை சீக்கிரமாக முடிச்சாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நான் அதை ஒரு முடிவு கொண்டு வரேன், அதுவும் ஒரே ஷாட்டில் அப்படின்னு அந்த ப்ளூ ஃபயர் பேரோட அந்த ப்ளூ ஃபயர் இருக்கு பாருங்க அதை யூஸ் பண்ண ரெடியாக இருப்பான். அதே நேரம் இந்த பக்கம் எல்லாருமே தப்பிச்சா உழைச்சா போதும்னு சொல்லிட்டு அப்படி பின்னாங்கால் பொடரையில் அடிக்க ஓடிக்கிட்டே இருப்பானுங்க. அந்த சிவப்பு மண்டை நம்ம லீக்கிட்ட அவனை தனியாக விட்டுட்டு வந்துட்டோமே, அவனால் சமாளிக்க முடியுமா, அவன் சீக்கிரம் வந்துடுவானா, பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்கானே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதை கேட்டு லீயும் இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிட்ட இங்கே டபுள் டஞ்சன் கேட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிட்ட பேசியிருப்பான் பார்த்தீங்களா, அந்த ஃப்ளாஷ்பேக் கிட்ட நம்ம ஹீரோ கிட்ட நீ சீராங் இல்லைன்னு கண்டிப்பாக தெரியும், அவ்வளோ பெரிய மான்ஸ்டர் அசால்ட்டாக கொண்டுட்ட அப்படின்னா நீ ஒரு ஃபேக் ரேங்கர் தான், அப்படி இருக்கும்போது நீயே இந்த குரூப்புக்கு லீடராக இருக்கிறியா, உன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒருத்தன் தான் லீடராக இருக்கணும் அப்படி சொன்னோன்னே அதுக்கடுத்து நம்ம ஹீரோவும் இல்லை
நான் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா ஒரே காரணத்துக்காக லீடர் ஆகக்கூடாது. நீங்கள் தான் லீடராக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு தான் உண்மையான அக்கறை இருக்குது. ஒரு குரூப்பை எப்படி வழி நடத்தி கொண்டு போகணும் அப்படின்றது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதுக்கு தகுதியான ஆள் நீங்கள் மட்டும்தான். நான் பார்த்ததுலேருந்து கரெக்டாக சொல்லுவேன். உங்களை விட அதை கரெக்டாக யாருமே பண்ண முடியாது. உங்கள் டீம் பிளேயருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டீங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் தான் சரியான ஆள் அப்படின்னு நம்ம ஹீரோ அவரை பாராட்டி தள்ளிட்டு இருப்பான். அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, ச்சே இப்போ நான் அவனை தனியாக விட்டுட்டு வந்துட்டேனே. ஒரு டீம் கேப்டனா இப்படி அவனை சாக விட்டுட்டு வந்துடக்கூடாது. நான் ஒரு கேப்டன், என்னானாலும் என் உயிரை பணைய வச்சாச்சு என் டீமில் இருக்க ஒவ்வொருத்தரையும் நான் காப்பாற்றி திருவேன் அப்படின்னு அங்கே வெளியே ஓடிட்டு இருந்த அந்த லீ, ஏய் நீங்கள் வெளியே போங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு அவங்கள போக வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த லீ நம்ம ஹீரோ இருக்க அந்த இடத்துக்கே ஓடி வந்து கதவை டம்மான்னு திறந்துட்டு அந்த இடத்த ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோ ப்ளூ ஃபயர் யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற எல்லா மான்சனையும் அப்படி எரிச்சு தள்ளியிருப்பான். அங்கே பார்த்தா இடம் ஃபுல்லாக மான்சஸ் அப்படி செத்து போய் கிடக்கும். அதை பார்த்து வாயை பொழந்து லீ இங்கே என்ன நடக்குதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மிகப்பெரிய டைனோசர் மான்ஸ்டர் பறந்து வந்து அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கும். அங்கே நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த ப்ளூ ஃபயர் யூஸ் பண்ணி அந்த டைனோசரை அட்டாக் பண்ணி அதை போட்டு தள்ளிட்டு அப்படியே நம்ம ஹீரோ பறந்து வந்து மறுபடியும் அந்த நெருப்பை யூஸ் பண்ணி முன்னாடி ஏதோ ஒரு மான்ஸ்டர் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்பான். பார்த்தா முன்னாடி நிற்கிறது நம்ம லீ. ஜஸ்ட் மிஸ், யோ நீயா குறுக்க வந்த அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி இன்னும் நிறைய பறந்து வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ அப்படியே திரும்பி ப்ளூ ஃபயர் யூஸ் பண்ணி அது எல்லாத்தையுமே எரிச்சு தள்ளிட்டு இருப்பாரு. அது எல்லாமே எரிஞ்சு அப்படி செத்து போய் கீழே விழும். அதை பார்த்து லீ, ஏ கிம் உனக்கு ஒன்னாலேயே உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் திரும்பி வந்தேன், மன்னிச்சிரு, நீ சொன்ன பேச்சை நான் கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அவன் சொல்லிட்டு இருந்தாலுமே நம்ம ஹீரோ லீயை பார்த்து, உங்களோட மனசு எனக்கு புரியும், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கீங்க, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு முன்னாடி ஒரு டஞ்சன் கேட்டு மாதிரி ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. இதை பார்த்து, ஏய் என்னது இது டஞ்சன் கேட்டு ஏதோ வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்குள்ளேருந்து ஒரு எலும்பு கூடு கை வருது. அப்போது எலும்பு கூடு வருவான் பாருங்க, முக்காடு போட்டு நெத்தியில் பார்த்தா ஆரஞ்சு கலர் ஸ்டோன்லாம் இருக்கும். இதை பார்த்து லீ வாயை பொழந்துட்டு அப்படியே பயந்து போய் பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ ஃபைனலி இந்த டஞ்சன் கேட்டோட பாஸ் வந்துட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ தெரிஞ்ச மாதிரி அசால்ட்டாக சொல்லிட்டு இருப்பான். அந்த எலும்புக்கூடு மட்டும் என் வாயை பொழந்துட்டு பயங்கரமாக நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். உங்களுக்கு அடுத்த எபிசோட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன்.